அனைத்தும் உன்வசம் உண்டு, ஏனெனில் அது இலவசமும் என்றும். ஆனால் எதுவென, எவ்வாறென, யார் என, எங்கே என நீ உன்னை அறியாதவரை உன்னோடு அனைத்தும் இருப்பதையே நீ அறியாமல் இருப்பாய். You cannot focus without a vision and mind can never survive without a focus. அப்ப அடுத்த பிறவி அப்டக்கிள் இல்லாம கிரியேட் பண்றதுக்கு இந்த பிறவி தான் சான்ஸ். You know what you don't want, but you don't have the power to remove what you don't want. இப்போ விஷன் ஒன்னு ஏன் வச்சுக்கணும்? விஷன் இல்லைன்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது கண்ணு. ஆனா மனசு ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காது கண்ணு. விஷன் இல்லைன்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. விஷன் இல்லமா, கருப்பு பால் வெள்ளை பால், நான் என்ன சொல்றேன்? கேட்ச் த ஒயிட் பால், புட் இட் இன் த பக்கெட். Catch the white ball and put it in the bucket. When can you catch the white ball and black ball? I mean, when can you avoid the black ball and catch the white ball? Only when you simple. இப்போ நான் ஒயிட் பாலை மட்டும் பிடிச்சி உள்ள போடுன்னு சொல்லல, நான் ஃபோக்கஸ் வராதா? அப்ப ஃபோக்கஸ் வராததுக்கு காரணம் நீங்க எடுக்காத விஷனா. பாயிண்ட் நம்பர் 1, இது புரியுதுங்களா? நம்ம ஊர்ல பாருங்க, நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கும் போதெல்லாம் எங்க ஆள்லாம் அப்படி எங்க வாத்தியார்லாம் அந்த கோல்லாம் பிடிக்கும் போது நான் உள்ள ரசிப்பேன். அவங்க ஒய்ஃப் 52 வயசு, அவங்க அம்மா அருவாமனன் ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளவு பேர் தெரியும். இதுக்கே கை தட்டுங்க, தயவுசெய்து கை தட்டு, கொஞ்சம் நல்லா தட்டுங்க. நான் சொல்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு. அருவாமனை கேள்விப்பட்டீங்க? இவ்வளவு பேர் இருக்கீங்களா? இந்த காலத்து பசங்களுக்கு நீங்க அருவாமனையில வெண்டைக்காரிய வச்சிருங்க. நான் சொல்றது விளையாட்டு எடுத்துக்கலாம், கனெக்ட் வித் மீ. நான் அப்ப ஃபோக்கஸை கனெக்ட் பண்ணுவேன். ஐயா, எனக்குன்னு ஒரு விஷன் இல்லைன்னா என் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு டிராமாக்கு போய் லேண்ட் ஆகும் நீங்க புரிஞ்சுக்கணும். யூ cannot focus without a vision and mind can never survive without a focus. If you don't create a vision to focus, your mind will keep focusing in things which will not give you transformation but distraction for sure. Because நீ என்ன ஆயிடுவ? அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவ, கை தேர்ந்தவனா ஆயிடுவ. எங்க அம்மாவோ ஆயாவோ வெண்டைக்காவெல்லாம் பார்க்காம அறியும், சிக்கன்னு அறிஞ்சு கடைசியில் அந்த நொட்டு வரைக்கும் வரும். அருவாமனையில பார்க்காம எடுத்தோடனே அறிய முடியுமா? எடுத்தோடனே முடியுமா? இப்போ முடியுமா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அப்படி அறிஞ்சிங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க, அறிவீங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்பிளான்னு தெரியல, ஆனா வேற கண்ட்ரில சொன்னா புரியாது. யூஎஸ்ல போய் சொல்ல முடியுமா? Do you know what is அருவாமனை? They won't understand. They know I can say chopper, but that's not chopper. அது அழகா கிட்னியும் லிவரும் பொசிஷனிங்ல செஞ்ச ஒரு டூல். அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஓகே, அதில் அப்படியே கட் பண்றாங்க. வெள்ளரிக்காய் ஆகட்டும், இல்ல வெண்டைக்காய் ஆகட்டும், கேரட் ஆகட்டும், கையில ஒரு சின்ன கட்டிங் இருக்காது. எத்தனை வயசு பாட்டிக்கு? கை உதிர்ற பாட்டிக்கு உதிரினே இருக்கும். கேரட் பிடிச்சினா அருவாமலை டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி அப்படி போட்டுரும். எத்தனை பேர் மாதிரி பார்த்தவங்க இருக்கீங்க, தெரிஞ்சுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? அடி தூள். இதுதான் இதை நம்ம ஒரு நில வச்சு இப்ப அருவாமனையிலேயே அறிஞ்சிட்ட, நீ எக்ஸ்பர்ட் ஆயிட்ட. நீ அருவாமனையில எக்ஸ்பர்ட் ஆகணும்னு எக்ஸ்பர்ட் ஆனியா, இல்ல ரெகுலரா அருவாமனையில அறிஞ்ச உடனே நீ அருவாமனையில அறியறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டியா? அருவாமனையில அறியறதோட ஆத்மதேனா ஈஸியா கஷ்டமா? நான் சொல்றது அறிவு இருக்க எல்லாருக்கும் புரியும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, கண்ணா நீ பெரிய விஷயத்தையே சாதாரணமா செய்யறடா. ஏற்கனவே வண்டி ஓட்ட கத்துக்கினடா, நீ வண்டி ஓட்ட கத்துக்கின. Do you understand? ஒரு இடத்துல அழகா உட்காந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு போக்கஸ கத்துக்கின. நான் செய்யல கண்ணு, நீ செய்யற. கார் யார் ஓட்டுனது, நானா நீங்களா? அப்ப இது என்ன சொல்லுது? நோக்கம் இல்லாமல் வாழ்வில் இருப்போர்க்கு தன்னோடு இருக்கும் நன்மையை இழக்கச் செய்யும் நோக்கம் தானே வரும் தான். When you don't have the focus to what on focus, you will focus on things which will not make it live happily. Your reason for stress is not absence of focus, your inability to focus on what you want. Your inability to focus on what you want is not because of you don't have the ability, you don't have a vision, what you want as your experience. இப்பதான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். Trust your own self. You will trust your own self, only then you will trust the life. எல்லாருக்கும் புரிஞ்சணும். அருவாமனையே நீங்க ஈஸியா அறிஞ்சீங்க, தவம் பண்றது கஷ்டமா? அந்த தவத்துல கர்மாவை கண்டிப்பா அறியலாம். ஏன்னா நீ அருவாமனையிலே அறிஞ்ச ஜாதி கண்டிப்பா. இப்போ விஷனுக்கு வரும். So first have a vision, then have the vision without the doubt. Have the vision without a doubt. Now prepare yourself what you want to see as your experience, that which I equate to vision.
See it in meditation. See it in meditation. Once you start doing it, you have trained yourself not to focus on something you don't want. Instead, knowingly, unknowingly, you will start focusing on what you want. இது சயின்டிஃபிக்கா என் ஸ்டைல சொல்லாமா? Will you all listen? என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் அதை தவத்துல பார்க்காம வாழ்ந்தனா, you know what you don't want, but you don't have the power to remove what you don't want. தவத்துல பார்த்தனா அது ஆன்டிவைரஸ் மாதிரி. அது என்ன? ஆன்டிவைரஸ் மாதிரி. குருஜி என்ன பண்ண ஆன்டிவைரஸ்? பெரிய சிஸ்டம். இந்த அப்ளிகேஷன்லாம் எனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். When I have the antivirus, which I see in meditation, now there is a process called quarantine will happen. What is it called? What is it called? In life, till the last moment, there will be obstacle. There will be negative energy. There will be mistakes. And there will be unwanted nonsense or disturbance which will come in front of you. Either as a memory or as an incident which will make you to think about the unwanted memory. Now, this antivirus will not create a system without application which will damage the existing application, but that will make sure that application is removed and protecting the existing good application. That is what meditation will do when you have vision. Forget about the God. நீ அம்மனை கும்பிடுறியா? கும்பிடுமா. சனிக்கிழமை கோயில் போறியா? போமா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உனக்கு இன்னொரு பிறவி இருக்கா? Which means எனக்கு போன ஒரு பிறவியும் இருக்கா? அப்ப போன பிறவில நான் என்ன அப்டக்கிள் கிரியேட் பண்ண எனக்கு தெரியாது. ஒத்துக்கிறோமா? அப்ப அடுத்த பிறவி அப்டக்கிள் இல்லாம கிரியேட் பண்றதுக்கு இந்த பிறவி தான் சான்ஸ். அதுக்கு நான் இந்த பிறவிலேயே அப்டக்கிள் இல்லாம வாழ்றதுக்கு நான் பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணணும். The first physical confirmation to the God is creating a vision and taking effort to create a vision and see it in meditation. Creating a vision is mental. Sitting and doing meditation for the vision you created is not mental. That is physical action. And this is what God wants as per the Veda. Your vision, what is that? Your vision has to be conformed to God by showing the preparation. A physical action as your preparation with mental conviction. With what? Mental conviction is conveyed to the universe as a confirmation to facilitate your transformation. இதுதான் விஷயம். இதுதான் விஸ்வாமித்திரர் சொன்ன விஷயம். அனைத்தும் உன்வசம் உண்டு, ஏனெனில் அது இலவசமும் என்றும். ஆனால் எதுவென, எவ்வாறென, யார் என, எங்கே என நீ உன்னை அறியாத வரை உன்னோடு அனைத்தும் இருப்பதையே நீ அறியாமல் இருப்பாயின்ட்டான் விஸ்வாம். Nothing wrong about it. Just have the vision. இதுல இன்னொரு ரிக்வெஸ்ட், கடவுள் எனக்கு இவ்வளவு கொடுத்தா நான் யாருக்காவது நல்லது பண்ணுவேன். அங்கேயே நீ பயந்துட்டேன்னு அர்த்தம். ஒரு 10 கோடி கேட்கற, அதுக்கு ஒரு மெயில் அனுப்புற, குருஜி எனக்கு மட்டும் 10 கோடி இந்த பிசினஸ் ஓகே ஆச்சுன்னா நான் 100% 1 crore வந்து டொனேட் பண்றேன்னு. டேய், அசிங்கமா இல்ல? 10 crore கொடுத்த கடவுள் 1 crore கொடுக்க மாட்டாரா? ஏன் 10 கோடியை பெருசா நினைக்கிற? You are not getting it because you think you cannot handle it. So first start with what you feel that you deserve. உனக்கு 10 கோடி வந்தா நீ பேராசை பெருநஷ்டம் தான். 100 கோடியும் பேராசை கிடையாது. உனக்கு அது பெருசு நினைக்கலனா 1 கோடியே உனக்கு பேராசை தான். அது உனக்கு பெருசு நினைச்சிட்டுனா இப்பதான் நீ அதை கனெக்ட் பண்ணிக்கணும். பேராசை பெருநஷ்டம். You deserve what you feel as you are comfortable with. But I want you to believe in miracle. What is that miracle, Guruji? Till this moment, I don't even think what I want is possible for me. I know what I want, but I also know what I want is not possible for me. That which you want and that which you feel that is not possible for you has to be possible for you. I'll make it happen. Believe in miracle. Believe in miracle. For that, believe in God. No. Commitment is the secret. You believe in miracle, that will happen. But what is the secret to make the miracle happen? God power. No. What is that? Your commitment is the secret. From this moment, tell yourself all the time, there is no life without a problem. There is no life without a problem. But with your meditation and clear vision to see what you want to have as an experience in meditation, there is no problem without a solution. You will live a life of freedom forever. That's it.